அனைவருக்கும் வணக்கம். திருஞான சம்பந்த ஜோதிடர். இந்த என்கிறது தான் இந்த என்கிறம் ஜோதிட வளர்ச்சிக்காகவும் ஜோதிட பலன் தெரிந்து கொள்வதற்காகவும் ஜாதகப்படம் எப்படி எழுதப்பட்டது என்பதை தெரிந்து கொள்வதற்காக இந்த எண்கிறம் முக்கியமாக உதவுகிறது. தமிழ் வார்த்தைகளின் உண்மையான வடிவங்கள், உண்மையான தத்துவங்கள் தெரிந்து கொள்வதற்காக இந்த எண்கணிதம் அமைந்துள்ளது. இந்த எண்கணிதத்தினால் நம்ம தொன்மையான வார்த்தைகளின் எண்ணிக்கைகள் அனைத்துமே இதில் இந்த எண்கணிதம் மூலமாக தெரிந்து கொண்டு வருகின்றோம். அதனால் இந்த எண்கணிதம் எண்ணும் எழுத்தும் ராசி நட்சத்திரம் கிரகங்கள் அனைத்தையுமே இந்த எண்கணிதம் எடுத்துக்காட்டி வருகின்றது. இந்த எண்கணிதத்தின் மூலமாக நட்சத்திரம் எத்தனை என்பதும் தெரிந்து கொள்ளலாம், பூதம் எத்தனை என்பதெல்லாம் இதன் மூலமாக எழுதி தெரிந்து கொள்ளலாம். அனைத்துமே இதனுடைய வார்த்தை அடிப்படையில் அனைத்தையுமே நாம் இந்த எண்கணிதத்தின் மூலமாக தெரிந்து கொண்டு நம்மளுடைய பெயருக்கான விதி எண், யோக எண்ணுகள் அனைத்தையுமே இதன் மூலமாக நாம் கணித்து பயன்பெறலாம். அதனால் இந்த எண்கணிதத்தில் என்ன பலன் அப்படின்னு நம்ம கேட்கலாம். நம்ம வார்த்தைகளால் நம்ம என்ன பயனடைந்து இருக்கின்றோம் அதன் மூலம் சிந்திங்க. ஒரு புத்தகத்தை படிக்கிறோம், அதில் என்ன இருக்குது? படிக்கிறோம், மனப்பாடம் பண்ணுறோம், எழுதுகிறோம், பேசுகிறோம். கணக்கில் என்ன இருக்குது? அதுபோல் தான் இது சிந்திக்கக்கூடியது. இந்த எண்கணிதங்கிறது எல்லா உண்மைகளையும் சொல்லப்பட்டு வருகின்றது. அதனால் இந்த எண்கணிதத்தினால நம்மளோட தொன்மையான வார்த்தைகளையும் சொற்களையும் இதன் மூலமாக தெரிந்து கொண்டு சிந்திக்கலாம். ஆகையினால இது சோறு சாப்பாடு கிடையாது, அறுசுவை உணவுகள் கிடையாது. நம்ம எப்படி ஒவ்வொன்றையும் சிந்திக்கிறோமோ அதுபோலத்தான் இந்த தமிழ் எண்கணித ஜோதிடம் சிந்திக்கக்கூடிய அளவுக்கு உள்ளது. அதனால் இந்த டோட்டல்கள் மொத்தம் 9 வகுத்தாலும் விதி எண் 1 தான் வரும். விதி எண்ணாக காட்டும். அப்படியே அந்த டோட்டலை இங்கிலீஷ் நியூமராஜி போல் நீங்கள் கூட்டி கொண்டு வந்தாலும் அதை விதி எண்ணு தான் காட்டும். ஆகையினால ஒரு மனிதன் எடுத்துக்கொண்டால் அவன்தான் முதல் மனிதன். வீட்டுக்கு தலைப்புள்ளங்கிறது அது வேறு. உன்னை பொறுத்து நீ தான். இப்போ பாருங்கள், என் மீதுக்கு 4 எழுத்து. அந்த எண் மீது அப்படி என்ற வார்த்தைகளுக்கு எண்கணிதம் 4, 6, 9, 9 இதெல்லாம் கூட்டினாக 28. அதோடைய விதி என்கிறது 1. பாருங்கள், என் மீது அப்படின்னாலே என் மீது நீ குடும்பத்தில் கடைசி பிள்ளையாக இருந்தாலும் சரி, 3ஆவது பிள்ளையாக இருந்தாலும் சரி, 6ஆவது பிள்ளையாக இருந்தாலும் 10ஆவது பிள்ளையாக இருந்தாலும் என் மீது அப்படி என்ற என் மீது நம்பர் 1. ஆனால் உன் விதி என்கிறது அடுத்தது. உனக்கு நீ ஒன்றை குறிக்கிறது. அதாவது என் மீது என்பது விதி எண் 1. உன் மீது என்று சொல்ல வச்சுக்கோங்க. உன் மீது என்பது கடைசி எண். உன் மீதுக்கு 4 எழுத்து. 3, 6, 9, 9 இதெல்லாம் கூட்டாக 27. அதோடைய விதி என்கிறது 9. அதாவது கடைசி எண்ணுங்கிறது 9. என் மீது என்பது விதி எண் 1ஐ குறிக்கும். உன் மீது என்பது விதி எண் 9ஐ குறிக்கும். அப்போது இது யாருன்னே நம்மளால் தெரிஞ்சிக்க முடியாது, அப்படி வருது. அதனால் என் மீது என்பது விதி எண் 1ஆகவும் உன் மீது என்பது விதி எண் 9ஆகவும் வருகிறது. என் மீது என்பது விதி எண் 1, உன் மீது என்று சொல்லக்கூடியது விதி எண் 9. இதுதான் கடைசி எண் 9வது விதி எண், முதல் எண் 1வது விதி எண். நீ எத்தனாவது பிறப்பு என்பதற்கெல்லாம் இடமில்லை. உனக்கு நீ முதல் ஆள் என்பதுதான் குறிக்கிறது.
உனக்கு நீ கடைசியால் என்பதையும் இந்த விதி எண் தான் காட்டுகிறது, இந்த தமிழ் எண்ணிடம் காட்டுகிறது. இப்போ வந்து குரு மீது 4 எழுத்து, அந்த 4 எழுத்துக்கு உண்டான எண்களிடம் 3, 5, 9, 9 இதெல்லாம் கூட்டினாக்கா 26, அது விதி என்கிறது 8. அப்போ குரு செப்பரேட்டாக சிந்திக்க முடியாது, யாராவது ஒருத்தர் இருந்தால் தான் குருவை சிந்திக்க முடியும். நீங்கள் குருவை வழிபட்டு வந்தாலும் உன் மீது குரு இருப்பார். அதான் குரு மீதும் விதி எண் 8வது எண்களிடம் இருக்கிறது. அந்த 8வது எண்கிறது எந்த கிரகங்கிறதெல்லாம் நான் என்ன சொல்லவில்லை. குரு மீது உனக்கு மீது, அப்போ குரு மீது 8வது எண்களிடம் இருக்கின்றது. குரு தானாக சிந்திக்க முடியாது, அதுக்குத்தான் குருவுக்கு 8வது எண்களிடம் அதோடைய கிரகங்களும் குரு மீது இருக்கிறார். அப்போது ஒருவர் மீது ஒருவர் அப்படிங்கிற கணக்கை காட்டுகிறது. ஒருவர் மீது அது எப்படி 8வது எண்கள் குரு மீது அப்படின்னாக்க, அந்த குரு தோன்று நேரத்தில் அதோடைய இன்னொரு கிரகத்துடைய ஒளி நேர்பார்வையில் நேர்கோட்டில் வருதுன்னு சொல்கிறாங்களே, அது போல் வந்து அதோடைய ஒளி குரு மீது. அப்போ ஒரு கிரகத்துடைய ஒளி ஒரு கிரகத்தில் படும்போது தான் அந்த குரு மீது என்று சொல்கிறது. அந்த குரு மீது இன்னொரு கிரகத்துடைய ஒளிப்படுது, அதுதான் குரு மீது. அப்போ குரு மீது இன்னொரு கிரகத்துடைய ஒளிப்படும்போது அது நன்மையெல்லாம் தரும், தீமைகளையும் தரலாம். அது கலைந்து விட்டு வேறு ரீதியாகவும் உனக்கு தரலாம், அல்லது உன் எண்ணம் போலியும் அது கொண்டு வரலாம். அதான் குரு மீது 8வது எண்களிடம் 8வது கிரகங்கள் குரு மீது இருக்கிறது. இதெல்லாம் வந்து ஏற்றின் பிரகாரம் எழுதி நான் வெளியிட வேண்டும் என்பதற்காக இதெல்லாம் உங்களிடம் இந்த வீடியோக்கள் மூலமாக சொல்லப்பட்டு வருகிறேன். அப்போது மனிதன் புதனுக்கு வந்து 5 எழுத்து. புதன் மீதுக்கு 2, 7, 6, 9, 9 அதையெல்லாம் கூட்டினாக்கா 33, அதன் விதிங்கிறது 6. அப்போ புதன் மீது என்ன இருக்குது? புதன் மீது புதனுக்கு ஒரு எண்கணிதம் இருக்குது. புதன் மீது ஒரு எண்கணிதம், ஒரு கிரகங்கள் இருக்குது. அதாவது ஒரு கிரகத்து மேலே ஒரு கிரகம் இருக்குது. அப்போ புதன் மீது 6வது எண்கணிதமும் 6வது கிரகமும் புதனை வழிநடத்துகிறது. அந்த புதனுடைய ஒளியும் அந்த புதன் மீது இருக்கக்கூடிய ஒளியும் சந்திப்பதால் அவைகள் நன்மைகளாகவும் தீமைகளாகவும் மாறும். அதாவது புதனுக்கு ஒரு கிரகம் இருக்குது. அப்போ புதன் 4வது அந்த புதனுக்கு ஒரு எண்கணிதம் இருக்குது. அந்த புதனுடைய எண்கணிதத்தோட 6வது எண்கணித கிரகமும் நேர்கோட்டில் வருவது போல் அதோட ஒளி படுகிறது, தொடர்கிறது, அவர்களுக்கு நன்மையோ தீமையோ விளைவிக்கும். சனி மீது யார் இருக்கா? சனிக்கு சனியே தான் இருக்கும் பார். அப்போ சனி மீது 4 எழுத்து 3, 1, 9, 9 சனி மீது, அதாவது சனி மீது அதெல்லாம் கூட்டினாக்கா 22, அதோட விதிங்கிறது 4. அப்போ சனிக்கு சனியே தான். சனி மீது யாருமே வந்து உட்கார முடியாது. சனியை கண்டாலே சனியை, ஏன்னா எல்லாமே குட்டையில் போக முடியாது, எல்லோரும் சேத்துல அடைய முடியாது. அதனால் சேத்துல அடையக்கூடியது எலி, அதுபோல் நண்டு, அதுபோல் மீன்கள். இதெல்லாம் வந்து சனியோட கண்ட்ரோல்கள் இருந்தாலும் சனி மீது யார் இருக்கார்? சனியினுடைய விதியின் ஒன்று வேறையாக இருக்கும். ஆனால் சனி மீது 4வது எண்களிடம் இருக்கிறது. அப்போ சனியினுடைய பார்வை, சனியுடைய ஒளி 4வது எண்ணில் படுகிறதே, ஆனால் சனிக்கு சனி தான் என்பதை இந்த எண்களின் மூலமாக சொல்லப்பட்டு வருகின்றேன். அடுத்தது ராகு மீது யார் இருக்கார்? ராகுவோட எண்களிடம் 1, 3, 9, 9 இதெல்லாம் ராகு மீது. இதெல்லாம் கூட்டாக 22, அதோடைய விதிங்கிறது 4. அப்போ ராகு மீது அதோடைய விதி 4னாக்கா ராகுக்கு விதியில் தனி. இப்போ ராகு மீது 4வது எண்களிடம் 4வது கிரகத்தில் ஒளிப்படுகிறது. அப்போ ராகு மீது ராகு தான் இருக்கார் அப்படின்னு வச்சுக்க.
அப்போ ராகு மீது 4வது ஒளி படும்போது தண்ணீர் நம் நிழல் நம் கூடத்தானே வருது. அதுபோல் வந்து ராகு மீது ராகு தான் தன் நிழல் தன் கூடத்தான் வரும். அதுபோல் சனிக்கும் அப்படித்தான், ராகுக்கும் அப்படித்தான். ஆனால் ராகு மீது ராகுடைய விதி என்னோட ராகு மீது வரக்கூடியது 4வது கிரகத்துடைய விதியன். கேது மீது கேது மீதுக்கு 4 எழுத்து 299 இதெல்லாம் கூட்டினா 29. அதோடைய விதியன்கிறது 2. அப்போ கேதுக்கு ஒரு கிரகங்க இருக்குது, கேதுக்கு ஒரு எண்கணிதம் உண்டு, விதியன் உண்டு. கேது மீது அந்த எண்கணிதத்தோட அந்த எண்கணித கிரகத்தோட விதியின் 2 கொடுக்குறது. அப்போது கேதுவோடைய ஒளியில் 2வது விதியன் கிரகங்கள் படுகிறது கேது மீதுனா அந்த கிரகத்தில் ஒளி கேது மீது படுகிறது. அதை தான் சொல்லுகிறேன். குரு மீது அப்படின்னா குரு மீது இன்னொரு கிரகத்தில் ஒளிப்படுகிறது, புதன் மீது இன்னொரு கிரகத்தில் ஒளிப்படுகிறது, சனி மீது இன்னொரு கிரகத்தில் ஒளிப்படுகிறது, ராகு மீது இன்னொரு கிரகத்துடைய ஒளிப்படுகிறது, கேது மீது இன்னொரு கிரகத்தில் ஒளிப்படுகிறது. இதைத்தான் நான் சொல்லுகிறேன் நான். ஆனால் சந்திரன் மீது சந்திரன் மீதுக்கு வந்து எண்கணிதம் 3, 5, 8, 3, 6, 9, 9 இதெல்லாம் கூட்டினாக்க 43. அதோடைய விதி என்கிறது 7. அப்போது சந்திரன் மீது 7வது எண்கணிதம் படுகிறது. 7வது எண்கணித கிரகமும் ஒளியும் படுகிறது. ஆகவே இந்த எண்கணித ஜோதிடம் தமிழ் எண்கணித ஜோதிடம் தமிழில் வந்து நல்ல புகழ்மிக்க ஒரு எண்கணிதமாக அமைந்துள்ளது. ஆனால் இதை வார்த்தை அடிப்படையில் நான் இந்த எண்கணிதத்தை ஒவ்வொன்றுக்கும் ஒரு பலன் எடுத்துக்காட்டி சொல்லி வருகின்றேன். நான் அரியலூர் மாவட்டம் திருஞான சம்பந்த ஜோதிடர், தமிழ் எண்கணித வள்ளுவர். நன்றி, வணக்கம்.